கைஸ், வெல்கம் பேக் டு விஷ்வா ஸ்டுடியோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மூவி தான் அவெஞ்சர்ஸ். 2012 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இது வந்து தாருக்கு அப்புறமா வந்தது. இது 6வது மூவியாக ஃப்ரம் மார்வெல். இது ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். இதோட ஒன் லைன் ஸ்டோரி என்னென்னா, அவெஞ்சர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆனாங்க, சிட்டாரி ஆர்மி, அதாவது லோக்கியோட சிட்டாரி ஆர்மியை எப்படி இவங்க வந்து இந்த மாதிரி தோக்கடிச்சாங்க அப்படின்ட்டு சொல்கிற ஸ்டோரி தான் அவெஞ்சர்ஸ். ஸோ வாங்க கதைக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு பிளேஸை காட்டுறாங்க. இந்த பிளேஸ் வந்துட்டு நம்ம சிட்டாரி ஆர்மி இருக்கிறது. சிட்டாரி ஆர்மியை இந்த சீனை நம்ம லோக்கி எடுத்துக்கிறாரு. லோக்கி கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு சிட்டாரி ஆர்மியை. அவர் கண்ட்ரோல் எடுக்கும்போது இந்த கட் பண்ணி காட்டினா நம்ம நிக் ஃபியூரி வந்து அவர் இந்த மாதிரி தாரில் வந்து நம்ம தாரோட அந்த ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு சயின்டிஸ்ட்டு, அந்த சயின்டிஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருப்பார்ல, அவர் தான் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்களே. அந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி டெசராக்ட் வந்து ஓவராக இந்த மாதிரி ரொம்ப இது கொடுத்துக்கிட்டு இருக்கு, அது ரொம்ப ஓவராக எனர்ஜி ஃபோர்ஸ் பண்ணுதுன்னு சொல்லும்போது என்னென்னு எனக்கும் தெரியல, கெட்டதாக நடக்கும்போது சொல்லும்போது அது ஓப்பன் ஆகி அங்கே அந்த இடத்துலேருந்து நம்ம லோக்கி உள்ளே வராது. லோக்கி வந்து நம்ம அந்த சயின்டிஸ்ட்டை அப்படியே எடுத்துக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹாக்காயுமே அவரோட கண்ட்ரோலுக்கு எடுத்து இந்த மாதிரி துரத்துக்கிட்டு போகிற மாதிரி பண்ணிடுறாரு. எல்லோரும் வந்து துரத்துக்கிட்டே வராங்க. அப்படியே சும்மா வேற மாதிரியான சேசிங் சீனை இங்கே வச்சுருக்காங்க. இது ரொம்பவே எனக்கு பிடிக்கும் இந்த சேசிங் சீனை. இந்த இடத்துல நம்ம லோக்கியுமே அவங்ககிட்ட தப்பிச்சிடுறாங்க. இங்கே தான் திருப்பி லோக்கி இந்த மாதிரி துரத்திட்டு போகும்போது அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவை ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து நட்டாஷா கிட்டே பேசும்போது ஏதோ வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அடித்து போட்டு இங்கே நம்ம ப்ரூஸ் பேனரை கூப்பிட்டு வராங்க. இதுதான் நம்ம புது ஹல்க்கு. ப்ரூஸ் பேனர் கூப்பிட்டு வந்தோடனே அவங்க ஏதோ சும்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் திருப்பி அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவை ஓப்பன் பண்ண போகிறீங்களா? ஆமாம், நம்ம உலகத்துக்கு இப்போ இனிமேல் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம தலைவர் கேப்டன் அமெரிக்காவையும் பார்க்குறாரு. அப்புறம் அயன்மேன் வந்து கரண்ட்டு கொடுக்கறதுக்காக டோனி ஸ்டார்க்கோட அந்த அவெஞ்சர்ஸ் பில்டிங்கை வந்து பண்ணுறாரு. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம இவங்கெல்லாம் பேச வரும்போது இந்த இடத்துல நம்ம லோக்கி ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து நம்ம லோக்கி இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லோரும் ஓடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கேப்டன் அமெரிக்காவும் ப்ரூஸ் பேனரும் மீட் பண்ணுறாங்க, கூடவே நட்டாஷாவும் சேர்த்து. ஆக்சுவலி இது ஒரு ஹெலிகேரியர்னு சொல்கிறாங்க. ஹெலிகேரியர் பறந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் இன்விசிபிளாகவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாவ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தான் வந்து மொத்த அவெஞ்சர்ஸுமே மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கி கையில் இருக்கே இதுதான். அண்ட் அடுத்தது வந்து லோக்கி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம கேப்டன் இறங்கி சும்மா சம்பவம் செய்கிறாரு வேற மாதிரி. அந்த இடத்துல சுட வரும்போது லோக்கிக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் வேற மாதிரி சண்டை நடக்கும்போது அந்த இடத்துல நம்ம அயன்மேன் பண்ணுறாரு. அயன்மேனும் கேப்டன் அமெரிக்காவும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல லோக்கி ஜம்ப் பண்ணிடுறாரு. லோக்கி ஜம்ப் பண்ணி ஏன் தம்பி ஏன்டா பிடிச்சிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு லோக்கியை இவன் தூக்கிட்டு போனால் அந்த இடத்துல இவன் இந்த லோக்கிக்காக 3 பேருக்கும் சண்டை நடக்குது, கேப்டன்னு அப்படின்ட்டு. நம்ம அயன்மேனுக்கு தாரோட அந்த சக்தி சார்ஜ் ஆகும்போது 3 பேருமே பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லி 3 பேருமே பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்படி 3 பேருமே பிடிச்சிட்டு போய் ஹல்க் அடித்து வைக்கிறதுக்காக ஒரு இது இருக்குமே, அதில் நம்ம லோக்கியை அடித்து வச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம டோனி ஸ்டார்க்குமே பேசுகிறாங்க இந்த லோக்கியை பற்றி. இவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆமாம் கரெக்டு, இதை பாரு நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க அப்படிலாம் இவங்க 3 பேருக்குள்ளே சண்டை நடக்குது. அந்த அடுத்தது இவர் வந்து ஏதோ ரெடி பண்ணுறாரு. இந்த இடத்துல நட்டாஷா வந்து பேசும்போது ஓ நீ தான் அந்த ப்ரூஸ் பேனரோட இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அவர் கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குறான்னு தெரிஞ்சிச்சு. நிக் ஃபியூரி நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ ஒரு உண்மையை நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒழுங்காக அது என்னன்னு நீங்கள் இப்போவே சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசியிருக்கும்போது ஓகே தெரியும், நேரம் வந்துடுச்சு, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. PS2ங்கிறது வெப்பன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சோடனே ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. இங்கே ஹாக்காயுமே எல்லாருக்கும் சண்டை நடந்திருக்கும் போது ஹாக்காய் வந்து வரும்போது இந்த இடத்துல நம்ம ஹல்க்குக்கு பெரிய சண்டை நடக்குது. அங்கே நட்டாஷா வந்து எப்படியோ பண்ணலான்னு நினைக்கும் போது அங்கே நட்டாஷாக்கும் ஹல்க்குக்கும் ஒரு சண்டை நடக்குது. இந்த இடத்துல நம்ம அயன்மேன் வந்து அந்த இடத்துல என்னென்னமோ பண்ணுறாரு, பட் எதுவுமே நடக்கலை. இங்கே 2 பேருக்கும் சண்டை நடக்குது, தாருக்கும் நம்ம ஹல்க்குக்கும். பிளேனை ஓட்டிகிட்டு இருக்கவங்க செம கடுப்பாயிடுச்சு. என்னன்னா நம்ம ஹல்க் அங்கே என்ட் ஆகுறாரு. பட் என்ன
என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அவர் அதில் ஜம்ப் பண்ணி அதை கிராஷ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் லோக்கி வேலை வந்து தாரை உள்ள அனுப்பிடுறாரு. இப்படி இங்கே வந்து நிறைய அமர்க்கலாம் நடக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம லோக்கி தான் எல்லா தந்திரத்தையும் பண்ணுறது. அப்புறம் அது வெளில வந்து நம்ம தாரை அங்கே அடித்து போட்டு உட்கார வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அது கீழே போயிட்டே இருக்கிறதுனால அது நிறுத்தவே முடியலை. இப்போ அது வெளில போய் விழுந்ததுக்கு முன்னாடி நம்ம லோக்கியை போட்டு அடின்னு அடிச்சிடுறாரு அந்த ஷீல்டோட ஏஜென்ட்டு. அப்புறம் நம்ம ஹாக்கா எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஹாக்கா எப்படியோ அந்த அந்த பில்டிங்கை வந்து எப்படியோ அதை ஸ்ட்ராங் படுத்தி அந்த இடத்த இன்னும் வந்து அவர் தார் வந்து கீழே விழுந்துடுறாரு. பட் அதை பிடிச்சிடலான்னு பார்த்தா அந்த தார் அப்படியே அதில் விட்டு உடச்சி போய் நம்ம அயன்மேன் எப்படியோ பிடிச்சி அந்த மிஷினை தள்ளுறாரு. அந்த பில்டிங்கை கொஞ்சம் அவரோட ஃபோர்ஸையுமே அதிகப்படுத்தும் போது இந்த இடத்த நம்ம லோக்கி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. அந்த ஹெலிகாரியை யூஸ் பண்ணி அவர் தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ அப்படியே தப்பிச்சு போனதுக்கப்புறம் நம்ம ஏஜெண்ட்டை பிடிச்சி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட அவர் வந்து இந்த மாதிரி இது கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு இதை அதில் ஆட்டோகிராஃப் போட்ட சொல்லி கொடுக்குறாரு. அதுலேயுமே போட்டுடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி இவங்களுக்குள்ளெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. லோக்கி இப்படி தப்பிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுதான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கணுன்னா நம்ம ஒன்றா சேரணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவ் இன்னொரு தடவை ஒன்றா சேர்றாங்க. ஏன்னா இன்னொரு தடவை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சேரணும். அதுக்கு தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க இவங்க. முதல்ல இந்த டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? உங்களுக்குள்ளே நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிக் ஃபியூரியே பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்குது. இப்போ நம்ம ஹல்க் எங்கே இருக்காருன்னு பார்த்தா ஒருத்தரை அடித்து போட்டு அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் லேண்டில் விழுந்துடுறாரு. எப்படியோ ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அவரும் போகும்போது இந்த இடத்துல நம்ம ஹாக்காய்க்குள்ளே எதாவது நடக்குது. அவங்களை எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்டாஷாவும் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அயன்மேன் வந்து இந்த மாதிரி இதை பாரு, ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும், அதை சிட்டாரி ஆர்மியை திருத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது உன்னால் முடியாதுடா, உனக்கு சாக்ரிஃபைஸ்லாம் என்னன்னே தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டனும் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்த சீனில் இந்த மாதிரி நிறையா இவங்க 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது நீ ஒரு கல் நெஞ்சக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயன்மேனே பேசும்போது நானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களுக்குள்ளே 2 பேருக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்குது. அடுத்த சீன் நம்ம ஹாக்காயை காட்டினா ஹாக்காய் ரெஸ்ட் ரூம்லேருந்து வராரு. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா இந்த இடத்துல பார்த்து எல்லாருக்கூடையும் ஸோ பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாமான்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த டாக்டர் இருக்காருல அந்த சயின்டிஸ்ட்டு அவர் ஒரு பில்டிங்க்கு மேலே வந்து இதை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த மிஷினை அப்படியே அதை பிளாஸ்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம அயன்மேனுமே அங்கேருந்து விழுந்துடுறாரு. ஆனால் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா சீனே என்ன நடக்குதுன்னா நம்ம அயன்மேன் வந்து அவெஞ்சர்ஸ் பில்டிங்க்கு போயிட்டு அவெஞ்சர்ஸ் பில்டிங்கில் வந்து நம்ம லோக்கி இருக்கார். லோக்கி ஒரு பிரேஸ்லெட் போட்டுக்கிறாரு. இது என்னன்னு நான் சொல்கிறேன் அப்புறமா. என்னென்னா நம்ம லோக்கி பிடிச்சி அனுப்பும் போது அவரை அந்த பில்டிங்கை விட்டு அவர் வீசிடுறாரு. இப்போ அவர் அந்த பிரேஸ்லெட் போட்டிருந்தார்ல அந்த பிரேஸ்லெட்டை அப்படியே அதை ஸ்கேன் ஆகி நம்ம அயன்மேன் ஷூட் போட்டு திருப்பி அவர் மேலே வந்துடுறாரு. சும்மா வேறு மாதிரியான என்ட்ரி. அப்படியே மேலே வந்து அவரும் இந்த மாதிரி அந்த பில்டிங்குள்ளே போய் திருப்பி லோக்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அந்த ஹோல் கிரியேட் ஆகுதுல அந்த ஹோல்குள்ளே போயிட்டு நம்ம அவர் எல்லோரும் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. எல்லா சிட்டாரி ஆர்மிலேருந்து அந்த ஹோல் ஓப்பன் ஆகிடுது. இப்போ நம்ம தாருக்கும் லோக்கிக்கும் சண்டை நடக்குது வேற மாதிரி. சும்மா அடிச்சிடுறாங்க 2 பேரும். அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹாக்காய் நட்டாஷாவும் போயிட்டு அதெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கும்போது என்ன தான் சுட்டாலும் இந்த பிளேனுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம நட்டாஷாவும் ஹாக்காயும் இங்கே வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியாக நிற்கும் போது அப்புறம் நம்ம அந்த சிட்டாரி ஆர்மியோட ஒரு இது மாதிரி வந்துடுது. அது வந்து அங்கே வரும்போது நம்ம லோக்கி வந்து
தார் கூட சண்டை போட்டுட்ருக்காரு. இப்போ தாரும் லோக்கியும் சும்மா வர்ற மாதிரி சண்டை போடும்போது தார் கீழே விழுந்துடுறாரு. ஆனால் இருந்தாலும் ஒரு இதை பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா, ஹல்க்கு, நட்டாஷா, லோக்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் இருக்கும் போது ஹல்க்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அரக்கன் தான் அப்படின்னு சொல்லி ஒரே பஞ்சு விட்றாரு. இதுதான் ஐக்கானிக்கான சீட் இந்த படத்துலேயே. அப்படியே ஒரு கற்றுக்கட்டும் போது மொத்தம் 5 பேர் அப்படியே நம்ம ஹாக்காயி, தார், அயன் மேனு, நட்டாஷா, கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஹல்க்கு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல நிற்கிறாங்க. இப்போ எல்லோரும் போயிட்டு சும்மா வர்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சூப்பரான சீனு. அந்த ஹோலை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம கேப்டன் அமெரிக்கா இது கண்டிப்பாக யாராலையும் முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹல்க்கு போயிட்டு எல்லாரையும் போட்டு பொழந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம சும்மா எல்லாரையும் பொழந்து எடுக்கும்போது ஹல்க் ஒரு ஸ்மாஷை போட்டு ஜம்ப் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறாரு. அப்படியே அவர் பில்டிங் விட்டு பில்டிங் தாவி எல்லாரோடையும் அப்படியே சும்மா வர்ற மாதிரி ஒரு இது மாதிரி இருக்குல்ல, இதை வந்து அப்படியே ஸ்மாஷ் பண்ணாரு. இந்த இடத்துல நம்ம ஹாக்காயி வர்ற மாதிரி இந்த அம்பு டேஸ் எல்லாரையும் போட்டுறாரு. இதுக்கப்புறம் நிக் ஃபியூரி எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு, எல்லோரும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் அப்படியே எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. இல்லை அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இங்கே நட்டாஷா வந்து எரிக் செல்வியை பார்த்து நான் மாதிரி என்ன நடந்துட்டு கேட்கும்போது என்னை லோக்கி கன்ஃபியூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இதை ஸ்டாப் பண்ண முடியாது கண்டிப்பாக, ஆனால் இதை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை ஸ்மாஷ் பண்ணணுன்னா யாராவது அந்த ஹோல்குள்ளே போதான் ஆகணும், அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது யாரால் முடியும் அப்படிலாம் பார்த்துட்ருக்காரு. இந்த இடத்துல நம்ம லோக்கியோட அந்த இதுவுமே இருக்குது. அங்கே அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு பிளேனையும் லான்ச் பண்ணுறாங்க. அந்த பிளேனை லான்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அது மின்னல் வேகத்தில் அங்கே போகுது. அங்கேருந்து நிறையா பிளேனும் அங்கேயிருந்து வருது, சும்மா மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்கு. இங்கே நிறைய பேர் வந்து இதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த தாரோட அதை வச்சு இந்த மாதிரி நட்டாஷா மோங்கி குத்தும்போது அதுக்கு இருந்தாலும் எதுவுமே ஆகலை அந்த ஹெலிகாப்டருக்கு. ஸோ அயன் மேனே அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குல்ல, அந்த ஒரு பிளேன் போயிட்டுருக்கு, அதை பிடிச்சி இவர் மேலே போயிடுறாரு. அயன் மேனு அப்படியே மேலே போய் சும்மா வர்ற மாதிரி அப்படியே மேலே போய் அந்த சிட்டாரியோட ஆர்மியை எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அங்கே போய் அதை பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. அது அந்த ஹோலும் மூட போகுது. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இப்போ எல்லோரும் இங்கே அழிஞ்சிடுறாங்க. பிளாஸ்ட் பண்ணதுனால எல்லோரும் அழிச்சிடுறாங்க. நம்ம அயன் மேன் என்னடா கீழே வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த ஹோல் கூட மூட போகுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நம்ம ஒரே என்ன தெரியுமா, அயன் மேன் அங்கேருந்து கீழே விழ ஆரம்பிச்சிடுறாரு. அங்கே கீழே விழுறதுனால அப்படியே ஹல்க்கு ஒரு மேலே போய் ஒரு ஜம்பை போட்டு நம்ம அயன் மேனை பிடிச்சி அப்படியே கீழே வந்து என்னடா முழிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹல்க் ஒரு அப்படின்னு கத்தும்போது நம்ம அயன் மேனை முழிச்சிக்கிறாரு. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்புறம் எங்கள் லோக்கியை பிடிச்சி இவங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவ் சொல்லும்போது இங்கே ஒரு வில்லனை கட்டுறாங்க. இவர் பேர் தான் தானோஸ் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் பார்க்குறாங்க. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் கிரெடிட் சீனு. இதோட இந்த படமும் முடிய போகுது. நான் அடுத்த போஸ்ட் கிரெடிட் சீனில் அடுத்தடுத்து வர படவங்க இதை பில்டப் பண்ணிக்கிட்டே போவாங்க. அண்ட் அடுத்தது என்னென்னா இங்கே எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றதோட இந்த படமும் அப்படியே முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.